இப்போலாம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி சொன்னாலே, நம்ம லைஃப்ல நடந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருதோ இல்லையோ, ஆனா ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது பாபநாசம் மூவி தான். இந்த படத்துல கமல்ஹாசன் ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காண்டி என்னலாம் பண்றாங்களோ, அதுக்கு பேர் தான் மேனிபுலேஷன். மேனிபுலேஷன் அப்படின்றது நம்மளோட ஒரு அட்வான்டேஜ அச்சீவ் பண்றதுக்காண்டி ஒரு சில பேரையோ, ஒரு சில சிச்சுவேஷன்ஸையோ, இல்ல ஒரு சிஸ்டத்தையோ நம்மளுக்கு ஏத்த மாரி மாத்துறது தான் மேனிபுலேஷன். இத ஒரு சிலர் ஏமாத்துற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் நியாயம் இல்லாத முறையில பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரு சிலர் தன்னோட திறமைகள வச்சு, அதாவது முக்கியமா மேனிபுலேஷன் ஸ்கில்ஸ வச்சு பண்ணியிருப்பாங்க. கமல்ஹாசனும் இதத்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பொதுவாவே நம்ம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லும்போது, இல்ல படிக்கும்போது ஆர் மத்தவங்க நம்ம கிட்ட சொல்லும்போது, அந்த விஷயம் நம்மளோட லாங் டெர்ம் மெமரில போய் ஸ்டோர் ஆகிரும். சோ, அத எப்ப கேட்டாலும் ஈஸியா நம்மளால ரீகால் பண்ணி சொல்ல முடியும். ஆக்சுவலா அந்த படத்துல போலீஸோட மகன் டெட் பாடி டிஸ்போஸ் பண்ணதுதான் ஆகஸ்ட் 2ஆம் தேதி. அன்னைக்கு கமல்ஹாசன் மட்டும் தான் தென்காசிக்கு போய் 4 பேருக்கான டிக்கெட்ட கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆகஸ்ட் 2க்கு அப்புறம் தான் ஃபேமிலியா கோவில் போனது, ரெஸ்டாரண்ட் போனது, சினிமா போனது, ஹோட்டல்ல போய் தங்குனது இது எல்லாமே. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க போன எல்லா இடத்துலயும் கமல்ஹாசன் போய் ஆகஸ்ட் 2 தான் வந்தோம்னு ஒரு சிச்சுவேஷன கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதனாலேயே எல்லாரும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல ஆகஸ்ட் 2ஆம் தேதின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு கீழ ஒரு கான்செப்ட் வரும். கேஸ் லைட்டிங். கேஸ் லைட்டிங் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு மெமரீஸ் ஒண்ணு இருக்கும். அது உண்மையான விஷயமா தான் இருக்கும். அத மத்தவங்க அது உண்மையா? அது உண்மையா? அது அப்படியா? இல்லையா? பொய்யா? அப்படின்னு கேட்டு, கேட்டு, கேட்டு நம்மளோட உண்மையான விஷயத்தையே நம்ம டவுட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். இந்த மூவில ஆகஸ்ட் 2ன்றது எல்லாரோட லாங் டெர்ம் மெமரில போய் ஸ்டோர் ஆகிருச்சு. அதனால தான் இன்வெஸ்டிகேஷன்ல மாத்தி, மாத்தி கொஸ்டின் பண்ணாலும் எல்லாரும் ஒரே ஒரே பதில சொல்லியிருப்பாங்க.